செங்கல்பட்டு மாவட்டம் குன்னவாக்கம் கிராமத்தில் உள்ள கல்குவாரியை மூட வலியுறுத்தி கிராம மக்கள் குவாரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாறைகளை உடைக்க வெடி வைப்பதால் குடியிருப்புகளில் விரிசல் ஏற்படுவதாகவும் விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டது. அரசு அனுமதித்த நேரத்தில் மட்டுமே வெடி வைக்க வேண்டும் என காவல்துறையினரிடம் முறையிட்டனர். அதிகாரிகளிடம் தெரிவித்து தீர்வு காணப்படும் என காவல்துறையினர் உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். நிரந்தர பணி வழங்கிடக் கோரி பெரம்பலூரில் மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் ரேஷன் அட்டை மற்றும் ஆதார் அட்டையை ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 15 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் பணியாளர்களை இதுவரை நிரந்தரம் செய்யவில்லை எனவும் வரையறுக்கப்பட்ட ஊதியம் வழங்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் ஊதிய உயர்வு வேண்டி தூய்மை பணியாளர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 10,000 ரூபாய் ஊதியம் வழங்குவதற்கு பதிலாக 8,500 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுவதாக பணியாளர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் ஒரு நாள் விடுப்பு எடுத்தாலே ஊதியத்தில் பிடித்தம் செய்வதாகவும் கூறி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குன்னத்தூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தச்சூர், நீலமங்கலம், குன்னத்தூர் கிராமங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் தச்சூர் செங்கல்பட்டு சாலையில் மறியல் செய்தனர். கல்குவாரிக்கு சொந்தமான லாரியை சிறைபிடித்தும் அவர்கள் சுமார் 2 மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் நடுவதியத்தில் இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தி மணல் மூட்டைகளை கடத்த உதவியதாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். நடுவதியம் பாத்லஹெம்மன் கோயில் அருகே காவிரி ஆற்றில் இருந்து 2 இருசக்கர வாகனங்களில் மணல் மூட்டைகளை ஏற்றி வந்து ஏற்கனவே அங்கு தயாராக இருந்த வேனில் ஏற்றி கடத்தல் நடைபெற்றுள்ளது. அப்பகுதியில் ரோந்து பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் மணல் கடத்தலை அறிந்து இருசக்கர வாகனங்களையும் வேனையும் பறிமுதல் செய்தார். வேன் ஓட்டுநர் கைது செய்யப்பட்ட நிலையில் இருசக்கர வாகனங்களில் மணல் கடத்தியவர்களை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். பெரம்பலூர் அருகே பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி வேளாண்மை கூட்டுறவு வங்கியை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். இருவரில் உள்ள வங்கியை முற்றுகையிட்ட விவசாயிகள் தமிழக அரசு அறிவித்த கடன் தள்ளுபடியில் தங்களது பெயர் விடுபட்டுள்ளதாக முழக்கமிட்டனர். உரம் மற்றும் கால்நடை தீவனம் வாங்கிய தங்களுக்கு மட்டும் கடன் தள்ளுபடி வழங்கப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு திருவாரூரில் அதிமுக சார்பில் 140 ஜோடிகளுக்கு இலவச திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. அமைச்சர் காமராஜின் ஏற்பாட்டில் இந்த திருமணங்கள் நடைபெற்றன. இது அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம், அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன், KP அன்பழகன், RB உதயகுமார், விஜயபாஸ்கர், வளர்மதி உள்ளிட்டோர் பங்கேற்று திருமணங்களை நடத்தி வைத்தனர். திருமணம் செய்து கொண்ட புதுமண தம்பதிகளுக்கு 78 சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார் விரைவில் துணை முதல்வர் O பன்னீர்செல்வம் தேர்தல் பரப்புரையை தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். செமஸ்டர் தேர்வுகளுக்கு மீண்டும் கட்டணம் வசூல் செய்வதை கண்டித்து பாரதிதாசன் பல்கலைக்கழக உறுப்பு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து தர்ணாவில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக மாணவர்களின் செமஸ்டர் தேர்வுகளை ரத்து செய்ய தமிழக முதல்வரின் ஆணையை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்நிலையில் நாகை பாரதிதாசன் பல்கலைக்கழக உறுப்பு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகளிடம் மீண்டும் தேர்வு கட்டணம் வசூல் செய்வதாக புகார் எழுந்துள்ளது. ஏற்கனவே தேர்வு கட்டணம் செலுத்திய நிலையில் மீண்டும் கட்டண வசூல் செய்வதாக கூறி மாணவ மாணவியர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விஷ்ணுவர்தன் இயக்க உள்ள புதிய படத்தில் நடிகர் அதர்வாவின் தம்பி நாயகனாக அறிமுகமாக உள்ளார். அறிந்தும் அறியாமலும், பில்லா, ஆரம்பம் ஆகிய உள்ளிட்ட படங்களை இயக்கியவர் விஷ்ணுவர்தன். இவர் தற்போது ஹிந்தியில் ஷெர்ஷா என்ற படத்தை இயக்கி வருகிறார். அதற்கான இறுதிக்கட்ட வேலைகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் மறைந்த நடிகர் முரளியின் 2வது மகனும் அதர்வாவின் சகோதரருமான ஆகாஷ் நடிக்கவுள்ள படத்தை விஷ்ணுவர்தன் இயக்குகிறார் என கூறப்படுகிறது. அந்த படத்தை மாஸ்டர் படத்தின் தயாரிப்பாளரான சேவியர் பிரிட்டோ தயாரிக்கிறார். இதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. அது முடிவடைந்ததும் படத்திற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என கூறப்படுகிறது. டீசல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டு வருவதாக நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா மீனவர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். கோடியக்கரை, ஆறுகாட்டுத்துறை உள்ளிட்ட 16 மீனவ கிராம மீனவர்கள் டீசல் என்ஜின் பொருத்தப்பட்ட படகுகளை பயன்படுத்தி மீன்பிடித்து வருகிறார்கள். கொரோனா பொது முடக்கம், இயற்கை சீற்றம் ஆகியவற்றால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள மீன்பிடி தொழில் தற்போது டீசல் விலை ஏற்றத்தால் முடங்கும் நிலையில் இருப்பதாக வருந்துகிறார்கள்.
எனவே மானியத்தில் வழங்கும் டீசலின் அளவை அதிகரித்து வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அரசு ஊழியர்கள் ஆக்க வலியுறுத்தி திருச்சியில் அங்கன்வாடி ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் பங்கேற்றனர். அரசு ஊழியர்கள் ஆக்க வேண்டும், ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. சட்டம் ஒழுங்கிற்கு முக்கியத்துவம் அளித்து பொதுமக்களின் புகார்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நெல்லை மாநகர காவல் ஆணையர் அன்பு தெரிவித்துள்ளார். நெல்லை மாநகர புதிய காவல்துறை ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்ட அன்பு பொதுமக்கள் அளிக்கும் புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். சென்னையில் தங்கத்தின் விலை சிறிய இறக்கம் கண்டுள்ளது. வெள்ளி விலை அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு ₹1 விலை குறைந்து 4375 ரூபாய்க்கும், ஒரு சவரன் ₹8 விலை இறங்கி 35,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 60 காசு விலை உயர்ந்து ₹74.40 விற்பனையாகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் கொரோனா தடுப்பூசி போடாதவர்களுக்கு தொற்று ஏற்படும் பட்சத்தில் தனிமைப்படுத்தல் விடுமுறை வழங்கப்படாது என பஞ்சாப் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் பல்பீர் சிங் சித்து எச்சரிக்கை விடுத்துள்ளார். தடுப்பூசி போடாத மருத்துவர்கள் உள்ளிட்ட முன்களப் பணியாளர்களுக்கு தொற்று ஏற்பட்டால் தனிமைப்படுத்தல் விடுமுறை வழங்கப்படாது என்றும், மேலும் அவர்களுக்கான சிகிச்சை செலவை அரசு ஏற்காது என்றும் அவர் தன் சுற்றறிக்கையில் எச்சரித்துள்ளார். முன்களப் பணியாளர்களுக்கு தடுப்பூசி போட பல வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். பெரம்பலூரில் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன்பு தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பிலான இந்த காத்திருப்பு போராட்டத்தில் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதே கோரிக்கையுடன் பல்வேறு இடங்களிலும் அங்கன்வாடி ஊழியர்கள், உதவியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தினர். விருத்தாசலத்தில் உள்ள மணிமுத்தாற்றில் தேங்கி நிற்கும் கழிவுநீரை அகற்றக் கோரி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாசிமக திருவிழாவை முன்னிட்டு வருகிற 26ஆம் தேதி மணிமுத்தாற்றில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் ஆற்றில் கழிவுநீர், மருத்துவ கழிவுகள், குப்பைகள் கொட்டியிருப்பதால் உடனடியாக ஆற்றை சுத்தப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. ஆனால் இது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி கடைத்தெரு 4 முனை சந்திப்பில் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினரின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது. முன்னதாக போராட்டம் காரணமாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தரங்கம்பாடி அருகே தியாகி தில்லையாடி வள்ளியம்மையின் 106வது நினைவு தினத்தை முன்னிட்டு தில்லையாடியில் உள்ள நினைவு மணிமண்டபத்தில் பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தினர். 1913ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களுக்கு விதிக்கப்பட்ட தலைவரியை எதிர்த்து மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டார் வள்ளியம்மை. 1913ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்க சிறையில் அடைபட்ட வள்ளியம்மை 1914ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இதே நாளில் உயிர் நீத்தார். அவரின் 107வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி தில்லையாடியில் அமைந்திருக்கும் வள்ளியம்மை நினைவு மணிமண்டபத்தில் உள்ள அவரது உருவச் சிலைக்கு மயிலாடுதுறை ஆட்சியர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தினர். திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி உடனுறை ஜம்புகேஸ்வரர் கோவிலில் பங்குனி தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முதல் நாளான இன்று கோவிலின் 3ஆம் பிரகாரத்தில் உள்ள கொடிமரத்தில் பெரிய கொடி ஏற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்துள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,10,00,000 தாண்டிய நிலையில் 1,50,000 பேர் சிகிச்சையில் உள்ளனர். 2வது நாளாக தினசரி பாதிப்பு 14,000 தாண்டியுள்ளது. புதிதாக 14,199 பேருக்கு தொற்று உறுதியான நிலையில் 9,695 பேர் குணமடைந்துள்ளனர். இந்தியாவில் மகாராஷ்டிராவில் மட்டும் புதிதாக 6,971 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவைச் சேர்ந்த உணவுத்துறை அமைச்சர் சாகன் புஜ்பால் கொரோனா தொற்றுக்கு உறுதியாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே நடுக்கடலில் ஃபைபர் படகு கவிழ்ந்த விபத்தில் காணாமல் போன மீனவரை
சக மீனவர்களும் கடலோர காவல் படையினரும் தேடி வருகின்றனர். பொழிக்கரை மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 6 பேர் ஃபைபர் படகில் சென்று மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த விசைப்படகு மோதியதில் ஃபைபர் படகு கவிழ்ந்தது. இதில் கடலில் விழுந்த 5 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அவர்களுடன் இருந்த ஜோசப் என்ற மீனவர் நிலை என்னவானது என தெரியாத நிலையில் அவரை தேடும் பணியில் சக மீனவர்களும் கடலோர காவல்துறையினரும் ஈடுபட்டுள்ளனர். டீசல் விலை மற்றும் உதிரி பாகங்கள் விலை உயர்வை கண்டித்து திருச்சி மாவட்ட பொக்லைன் உரிமையாளர் சங்கத்தினர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். டீசல், ஆயில், டயர், உதிரி பாகங்கள் மற்றும் வாகனங்கள் விலையும் 30 முதல் 40% வரை உயர்ந்துள்ளதாக கூறுகின்றனர். எனவே விலையேற்றத்தை குறைக்க வலியுறுத்திய அனைத்து வாகன உரிமையாளர்கள் ஒருங்கிணைந்து காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் சஞ்சீவி நகரில் 100க்கும் மேற்பட்ட பொக்லைன் வாகனங்களை நிறுத்தி போராட்டம் நடத்தப்பட்டது. தேவை குறைந்திருப்பதால் தேனி மாவட்டத்தில் ஏலக்காயின் விலை சரிந்துள்ளது. போடிமெட்டு மற்றும் இடுக்கி பகுதிகளில் ஏலக்காய் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. மழை, பனி என சீதோஷ்ண நிலை மாறி வருவதால் ஏலக்காயின் வரத்து குறைந்துள்ளது. பண்டிகை நாட்கள் இல்லாததால் ஏலக்காய் தேவை குறைந்துள்ளதாகவும் இதனால் விலையும் குறைந்துள்ளதாகவும் விவசாயிகள் கூறுகிறார்கள். கடந்த வாரங்களில் 1 கிலோ ஏலக்காய் 1600 ரூபாய்க்கு விற்பனையாகி வந்த நிலையில் தற்போது 1294 ரூபாயாக விலை சரிந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது. மேலப்பழுவூரில் நடைபெறும் போட்டியை அரசின் தலைமை கொறடா ராஜேந்திரன் தொடக்கி வைத்த நிலையில் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 400 காளைகள் பங்கேற்றுள்ளன. வாடிவாசலில் இருந்து சீறி வரும் காளைகளை அடக்குவதற்கு 300 மாடுபிடி வீரர்கள் களமிறங்கியுள்ளனர். போட்டியில் வென்ற காளையர்களுக்கும் பிடிபடாத காளையின் உரிமையாளர்களுக்கும் தங்க மற்றும் வெள்ளி நாணயங்கள், சைக்கிள், கட்டில் உள்ளிட்ட பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன. பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பேரவைக்கு சைக்கிளில் வந்தனர். ஷர்மா, ஜித்து பத்வாரி, குணால் சௌத்ரி ஆகியோர் சைக்கிளில் பேரவைக்கு வந்தனர். இதேபோல் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியின் கணவரான ராபர்ட் வதேரா டெல்லியில் உள்ள கான் சந்தைக்கு சைக்கிளில் சென்று பெட்ரோல், டீசல் மீதான விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். பெட்ரோல் விலை உயர்வு விவகாரத்தில் மோடி அரசு பொதுமக்களின் பைகளை காலி செய்து அவரது நண்பர்களின் பைகளை நிரப்பி வருவதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். அவர் தனது ட்விட்டர் பதிவில் காருக்கான பெட்ரோலை நிரப்பும் போது அதன் மீட்டர் வேகமாக ஓடுவதை கவனிக்கும் மக்கள் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்து வருவதை நினைவில் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் உற்பத்தி குறைக்கப்பட்டுள்ளதும் எண்ணெய் வள நாடுகள் அதிக லாபம் பார்க்க முன்வந்ததுமே பெட்ரோல், டீசல் விலை உயர முக்கிய காரணம் என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பெட்ரோல், டீசல் விலையை குறைக்கும் வகையில் அவற்றின் மீதான வரியை மேற்கு வங்கம் 1 ரூபாய் குறைத்துள்ளது. முன்னதாக ராஜஸ்தான், அஸ்ஸாம் மாநில அரசுகளும் வரியை குறைத்திருந்தன. மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் மகாராஷ்டிரா மாநிலம் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. நாக்பூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களும் மார்ச் 7ஆம் தேதி வரை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உணவகங்களில் 50% வாடிக்கையாளர்களை மட்டும் அனுமதிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பிப்ரவரி 25ஆம் தேதி முதல் திருமண மண்டபங்களை மூடுவதற்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் வார இறுதி நாட்கள் சந்தைகளை திறப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு மரங்களை பெயர்த்தெடுத்து நடுவதை பார்த்திருப்போம். ஆனால் திரைப்பட பாணியில் ஒரு வீட்டையே பெயர்த்தெடுத்து செல்வது அதிசயிக்க வைக்கிறது. கலிபோர்னியாவில் 139 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பசுமை இல்லம் பெயர்த்தெடுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சான் பிரான்சிஸ்கோவில் அமைந்திருந்த 6 படுக்கை அறைகள் கொண்ட இந்த இல்லம் புதிய முகவரிக்கு மாற்றப்பட்டுள்ளது. சக்கரங்களை பொருத்தி அதனை லாரியுடன் இணைத்து சாலை வழியே இல்லம் இடமாற்றம் செய்யப்பட்டது. பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன் என்ற ஆங்கில திரைப்படத்தில் வீடு இடம்பெயர்வது போலவே வீதிகளில் வலம் வந்த வீட்டை ஏராளமானோர் நேரில் வியப்போடு கண்டனர். இல்லத்தை இடமாற்றம் செய்ய சுமார் $4 லட்சம் வீட்டு உரிமையாளர் செலவழித்துள்ளார். அனைத்து தமிழ் கட்சிகளையும் ஒன்றிணைத்து தமிழ் தேசிய பேரவை உருவாக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியினர் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார்.
ஒன்றிணைந்த தமிழ் தேசிய கட்சிகளின் கூட்டம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த சுரேஷ் பிரேமச்சந்திரன், அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் ஐநா மனித உரிமை பேரவையில் வந்திருந்த முதலாவது விரைவு தொடர்பாகவும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அரசு கையகப்படுத்திய நிலத்திற்கு உரிய இழப்பீட்டை வழங்கக் கோரி துறை ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் மனு கொடுத்தனர். வாடிப்பட்டி முதல் சிட்டம்பட்டி வரையிலான 4 வழிச்சாலை திட்டத்திற்கு கடந்த 2009ஆம் ஆண்டு நிலம் கையகப்படுத்தப்பட்டது. செட்டிக்குளம் பகுதி விவசாயிகளுக்கு ஒரு சென்ட்டுக்கு 7000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் கூடுதல் நிவாரணம் கேட்டு விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உணவு ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்ட 38 பேர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். குன்னத்தூரில் நேற்று நடைபெற்ற காவிரி குண்டாறு இணைப்பு திட்ட விழாவில் பங்கேற்ற அவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவினை காலம் கடந்து உட்கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவர்கள் உடல்நலம் குன்றியிருப்பதாக சிகிச்சை அளித்து வரும் இலுப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் கூறுகின்றனர். 38 பேரும் நலமுடன் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். நேற்று மதியம் வழங்கப்பட்ட உணவை பெரும்பாலானோர் அங்கேயே உட்கொண்ட நிலையில் சிலர் வீடுகளுக்கு எடுத்துச் சென்று சாப்பிட்டுள்ளனர். இதனால் பலரின் உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அருகே குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் பனங்குப்பம் புதுநகர் பகுதியில் நீண்ட நாட்களாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அமைத்து தருமாறு பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அங்கன்வாடி, இடுகாடு, சாலைகள், தெரு விளக்குகள், நியாய விலைக் கடைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவுமே தங்கள் கிராமத்தில் இல்லை என்று சொல்லும் அவர்கள் உடனடியாக அந்த வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மறியலில் ஈடுபட்டனர். காவலர்கள் வந்து சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உறுதி கொடுத்ததன் அடிப்படையில் கிராம மக்கள் கலைந்து சென்றனர். ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியை மேம்படுத்த இந்தியா உறுதி கொண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நிதிநிலை அறிக்கையில் பாதுகாப்புத்துறைக்கான ஒதுக்கீடுகளை செயல்படுத்துவது குறித்த காணொலி கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, முதல் மற்றும் 2ஆம் உலக போர்களின் போது இந்தியா ஆயுதங்களை ஏற்றுமதி செய்தது என்றார். ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு ஆயுத தயாரிப்பில் கவனம் செலுத்தப்படவில்லை என்றார். ஏற்றுமதிக்கு ஊக்கம், வெளிநாட்டு முதலீடுகளை பெறுவதில் தளர்வுகள் உள்ளிட்ட சலுகைகளால் இந்தியாவில் ஆயுத உற்பத்தியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என பிரதமர் மோடி தெரிவித்தார். கிருஷ்ணகிரி சிந்தகம்பள்ளி கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் போட்டியில் 300 எருதுகள் பங்கேற்றன. சிந்தகம்பள்ளி கிராமத்தில் 4வது ஆண்டாக நடந்த எருதுவிடும் போட்டியில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர் மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் எருதுகள் பங்கேற்றன. கூட்டத்தின் நடுவே சீறி பாய்ந்து சென்ற எருதுகளை மக்கள் உற்சாகப்படுத்தினார்கள். குறிப்பிட்ட தூரத்தை குறைந்த மணி துளிகளில் கடந்து சென்ற எருதுகளின் உரிமையாளர்களுக்கு தங்க நாணயம் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. கனமழை காரணமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் உள்ள 3500 ஏக்கர் உப்பளம் நீரில் மூழ்கியதால் சுமார் 2000 குடும்பங்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மரக்காணத்தில் நேற்று இரவு முதல் அதிகாலை வரை பெய்த கனமழை காரணமாக 3500 ஏக்கர் பரப்பளவில் உள்ள உப்பளம் நீரில் மூழ்கியது. இதனால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதோடு சுமார் 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் 100 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். பூந்தமல்லி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பாரிவாக்கம் சந்திப்பில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த தனியார் ஆம்னி பேருந்திலிருந்து ஒரு நபர் 3 மூட்டைகளை இறக்கி காரில் ஏற்றிக் கொண்டிருந்தார். இதை கண்ட காவல்துறையினர் மூட்டைகளை பிரித்து பார்த்தபோது அதில் தடை செய்யப்பட்ட குட்கா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து குன்றத்தூரைச் சேர்ந்த அந்த நபரை கைது செய்த காவல்துறையினர் 100 கிலோ குட்கா மற்றும் காரையும் பறிமுதல் செய்தனர். சென்னை கோயம்பேட்டில் தேசிய சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு டொயோட்டா கார் நிறுவனம் சார்பில் விழிப்புணர்வு மனித சங்கிலி மற்றும் வாகன பேரணி நடைபெற்றது.
15வது ஆண்டாக அந்நிறுவனம் நடத்திய இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து விதிகளை கடைபிடிப்பதன் அவசியம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் இயக்கக்கூடாது, கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும், சீட் பெல்ட் அணிய வேண்டும் எனும் வாசகங்கள் கொண்ட பதாகைகளுடன் மனித சங்கிலியும் 2 சக்கர 4 சக்கர வாகன பேரணிகளும் நடத்தப்பட்டன. இந்நிகழ்வில் டொயோட்டோ நிறுவனத்தின் முன்னணி நிர்வாகிகள், போக்குவரத்து காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். உசிலம்பட்டி அருகே 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஜல்லிக்கட்டு நடப்பதால் கார், புல்லட், பைக் என கவர்ச்சிகரமான பரிசுகளுடன் போட்டி நடத்த ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. கல்லுத்து பெருமாள்பட்டி ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் திருவிழாவையொட்டி வரும் 24ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடக்கவுள்ளது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவதால் இதற்கான ஆலோசனைக் கூட்டம் உசிலம்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. ஜல்லிக்கட்டில் வெற்றி பெறுவோருக்கு கார், புல்லட், பைக் போன்ற பரிசுகள் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கரூர் மாவட்டம் நடுவதியத்தில் 2 சக்கர வாகனங்களை பயன்படுத்தி மணல் மூட்டைகளை கடத்த உதவியதாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். நடுவதியம் வாத்தலையம்மன் கோவில் அருகே காவிரி ஆற்றிலிருந்து 2 இருசக்கர வாகனங்களில் மணல் மூட்டைகளை ஏற்றி வந்து ஏற்கனவே அங்கு தயாராக இருந்த வேனில் ஏற்றி கடத்தல் நடைபெற்றுள்ளது. அப்பகுதியில் ரோந்து பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் மணல் கடத்தலை அறிந்து 2 சக்கர வாகனங்களையும் வேனையும் பறிமுதல் செய்தார். வேன் ஓட்டுநர் கைது செய்யப்பட்ட நிலையில் 2 சக்கர வாகனங்களில் மணல் கடத்தியவர்களை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள்.